उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखम्. சக்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அடியேன் ஸ்ரீராகவன் ராமானுஜதாசன். நரசிம்ம வைபவத்தை புதுக்கவிதை தமிழில் சிம்பிள் வார்த்தைகளில் எதுகை மோனை ஒரு லயத்தோட எளிதாக புரிகிற வகையில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான முயற்சி. சம்பிரதாய பெரியவர்கள், ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்களோட அர்த்தங்கள், அவர்கள் சொல்லி வைத்த கருத்துக்களிலிருந்து கொஞ்சமும் மாறாமல் எளிய நடையில் அதே சமயம் புரிகிற வகையில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. நம்ம பார்த்தோம், நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறதே அதர்வண வேதம் சொல்கிற மாதிரி அது ஒரு எலக்ட்ரிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபினாமினன் அப்படின்னு அதர்வண வேதம் சொல்கிறது. நம்மளும் அந்த ரோலர் கோஸ்டரோட அந்த டாப்பில் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்? நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஒரு டெங்குன்னு ஒரு பெல் அடித்த உடனே இந்த கேப்டன் ஹேஸ் ஸ்விட்ச்ட் ஆன் த சீட் பெல்ட் சைன், ப்ளீஸ் ஃபாசன் யூர் சீட் பெல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எல்லோரும் இப்போது சீட் பெல்ட்டை ஃபாசன் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சீட் பெல்ட்டை போட்டு ரெடியாக இருக்கணும். எப்படின்னா இனிமேல் தான் கிளைமேக்ஸே ஆரம்பிக்க போகிறது. அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது. பெடல் போட்லேருந்து ஸ்பீட் போட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி ஹீலியம் பலூனில் அழகாக இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்த கதை இனிமேல் ராக்கெட் மாதிரி பறக்க போகிறது. எல்லாம் ரெடியாக இருக்கணும். நானும் ரெடியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த சம்பாஷணை, கான்வர்சேஷன் பிட்வீன் ஹிரண்யகசிபு அண்ட் பிரகலாதா. ஒரு பக்கம் அவன் கொதிச்சுன்னு இருக்கான், இன்னொரு பக்கம் இவன் கூலாக இருக்கான், கூலஸ்ட் பக்தன். அதனால தான் அவன் அந்த உயர்ந்தவர்களின் வரிசையில் முதலாவதாக வரான். அவன் இந்த நரசிம்ம அவதாரத்துலேருந்து சில யங்ஸ்டர்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கிறவா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அப்பா பேச்சை கேட்கப்படாது, எனிவே கேட்குறது இல்லை, அது வேறு விஷயம். பல பேர் இதுதான் பெரிய கம்ப்ளைண்ட் ஆகின்னு இருக்குது. வீடியோ கேம் விளையாடாதரானா விளையாடின்னு இருக்கிறது, 24 ஹவர்ஸும் வீடியோ கேம் விளையாடின்னு இருக்கிறது. அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது. நமக்கு அது அப்பாக்களுக்கு ஒத்து வராட்டியும் அம்மாக்களுக்கு ஒத்து வராட்டியும் அதை வந்து சகிச்சுன்னு போக வேண்டிய சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்பிரிட்டேஷன், ஒரு இன்ஃபரன்ஸ், அப்பா பேச்சை கேட்காதனால தான் பிரகலாதனுக்கு ஆண்டவன் அருள் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு குயுக்தி இருந்துன்னா அது தவறு. இந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக, பிரகலாதனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த அவதாரமே ஏற்பட்டது. இங்கே பிரகலாதன் வந்து சாதாரண தர்மம் அப்பா பேச்சை கேட்குறது, விசேஷ தர்மம் பெருமாள் எது சரியோ எது தர்மமோ அதை பண்ணுறான். இந்த விசேஷ தர்மத்தை பண்ணுறான். இந்த அப்பா பேச்சை கேட்கப்படாதுங்கிறதா ஒரு மெசேஜ் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம பயந்தோன்னா அது கிடையாது. அதுக்கான பதில் தசாவதாரத்தில் பின்னாடி வர ராமாவதாரத்திலே இருக்குது. அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பேன், வேறு யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். அம்மா சொல்கிறா, நீ வாப்பா, பரவாயில்லப்பா, அப்பா தான் இறந்து போயிட்டாரே, பரவாயில்ல நீ வா, வந்து ஆட்சி நடத்து, கேட்கவே மாட்டேன். குரு சொல்கிறார், பரவாயில்ல, இது வந்து ஒரு அவசரத்தில் எடுத்த முடிவு, அவங்க அப்பா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார், பரவாயில்ல நீ வா, நீ வந்து ஆட்சி புரி, மாட்டேன். பரதன் வந்து காலில் விழுறான், நீ வா, நீ தான் வந்து ஆட்சி பண்ணணும், எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டார், நம்ம அப்பா தப்பு பண்ணிட்டார், வா, அவர் பண்ணது தப்பு, மாட்டவே மாட்டேன், கூடவே கூடாது. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்பிரிட்டேஷன் நரசிம்மவதாரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பதிலையும் பெருமாளே வாழ்ந்து காட்டிட்டார். அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு. அது நல்லதாக இருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நம்ம அந்த ரோலர் கோஸ்டர் ரைடில் மேலே டாப்பில் இருக்கோம். கடைசியாக என்ன பார்த்தோம்? அவன் பதில் சொல்கிறான், இவ்வளோ பெரிய பதில் சொல்கிறான். அவனுக்கு ஒவ்வொரு பதில் சொல்லும்போதும் அந்த ஹிரண்யகசிபுவோட ப்ரெஷர், பிபி கூடிகிட்டே இருக்குது. அவனுடைய கண்ணில் அந்த கொலை வெறி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒப்பிலியப்பனே கூட ஒரு கணம் திகைத்து நிற்க, ஏன் பெருமாள் ஏன் திகைச்சு நிற்கணும்? அந்தர்யாமியாய் எங்கும் அவனே நிறைந்திருந்தும் எவ்விடம் சுட்டி இவன் இங்குதான் என்பானோ? அவன் எங்கே இருக்கிறான், யார் அவன் அப்படின்னு அந்த ஹிரண்யகசிபு கேட்டபோது இவர் யோசிக்கிறார், பெருமாள் நம்ம தான் அந்தர்யாமி, உலகமே நம்ம தான், இருக்கிற எல்லா அணுவிலும் அணுவை சதகூறிட்ட கோணினும் எல்லாமே நம்ம தான், இருந்தாலும் இப்போ எந்த இடத்த சுட்டி காமிச்சு அவன் காமிப்பானோ கேட்பானோன்னு தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு சின்ன ஒரு திகைப்பு அவருக்கு. அந்தர்யாமியாய் எங்கும் அவனே நிறைந்திருந்தும் எவ்விடம் சுட்டி இவன் இங்குதான் என்பானோ என்றதொரு எண்ணத்தில் எங்கெங்கும் வியாபித்து அலைமகள் கேள்வனும் ஆயத்தமாகி நின்றான். நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, இந்த ஒரு இடத்துல ஒரு நாட்டில் ஒரு ஆர்மி இருக்குது அப்படின்னா அந்த ஆர்மியோட ப்ரிப்பரேட்னஸ் எப்போவுமே ஒரு அலர்ட்னு வரும்போது, ஒரு த்ரெட்டுன்னு வரும்போது அந்த ஆர்மி அலர்ட்டட் சிச்சுவேஷனில் இருக்கும், ஒரு அலர்ட் ஸ்டேட்டஸில் இருக்கும். அது மாதிரி ஆயத்தமாக இருக்கான். நம்மளே பார்த்தோம், எப்போவுமே ரொம்ப ஒரு ஹிதமாக அமைதியாக கூலாக
ஒரு மந்தகாச புன்னகையோடு இருக்கிற அந்த 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 பெருமாளே, பார்க்கடலில் இருக்கிற பெருமாளே கொதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இந்த ஒரு பாகவதன் துன்புறுத்தப்படுகிறான், இந்த பாகவதன் அவமானப்படுத்தப்படுகிறான், இந்த பாகவதன் அவனுக்கு கொலை மிரட்டல் வருகிறது இல்லையா, உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவன் தந்தையே மிரட்டுறான். இந்த பாகவதனை காப்பாற்ற வேண்டியது, பரம பக்தனை காப்பாற்ற வேண்டியது பெருமாளோட கடமை இல்லையா? அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் முடிவே பண்ணலை. ஏன்னா இந்த அவதாரம் திட்டமிடப்படாத அவதாரம். கம்ப குழந்தை அப்படின்னு சொல்லி நரசிம்மனை சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. கம்பத்திலிருந்து பிறந்த குழந்தை. இது வேதாந்த தேசிகன் சுவாமி எப்படி சொல்வார் அப்படின்னா, பிரம்மனை படைச்சது நாராயணன். அப்போது பிரம்மனுக்கு நாராயணன் அப்பா. இந்த பிரம்மன் படைச்சது அங்கே இருக்கிற அந்த தூண். அந்த தூணிலிருந்து வெளியே வந்தவர் நரசிம்மர். அந்த நரசிம்மன் யாரும் இல்லை, இந்த பிரம்மனுடைய அப்பாவான நாராயணன் தான். அப்போது அந்த தூண் பிரம்மாவுக்கு பாட்டி முறை அப்படிங்கிறதுனால அந்த ஒரு அழகான ஒரு கற்பனையில் சுவாமி தேசிகன் கம்ப குழந்தை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இதை சொல்லியிருப்பார். அதே மாதிரி இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடில் இப்போ இறங்க போகிறோம். அந்த 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 ஒரு வெலாசிட்டி ஸ்பீடு இப்போ தான் பிக்கப் ஆகின்னு. அன்பனை காக்கவே அவகாசம் இன்றி அவ்வைனதேயன் என்னும் வாகனம் துறந்தான். அந்தர்யாமியாய் எங்கும் அவனே நிறைந்திருந்தாலும் எவ்விடம் சுட்டி இவன் இங்குதான் என்பானோ என்றதொரு எண்ணத்தில் எங்கெங்கும் வியாபித்து, ஒன் மோர் டைம், ஒரு அலர்ட்னஸ், ஒரு ரெடி செட் கோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ரிப்பேர்னஸில் அவர் ரெடியாக இருக்கார். அலைமகள் கேள்வனும், அலைமகள்ங்கிறது லக்ஷ்மி, கேள்வன், அலைமகள் கேள்வன் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய நாதன் ஸ்ரீமன் நாராயணன் ஆயத்தமாகி நின்றான், ரெடியாக இருக்கார். அன்பனை காக்கவே அவகாசம் இன்றி அவ்வைனதேயன் என்னும் வாகனம் துறந்தான். வைனதேயன் அப்படின்னா அது வினதை, அந்த கருடனுடைய இன்னொரு பெயர் வைனதேயன். வினதை அப்படிங்கிறது தான் கருடனோட அம்மா. ஸோ வினதைக்கு பிறந்தவன் வைனதேயன். அந்த வைனதேயன் என்னும் வாகனம் துறந்தான். எப்போவுமே ஒரு இன்றைக்கி கிளம்பணும் அப்படின்னா, எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா, பெட்ரோல்லாம் செக் பண்ணிட்டியா, காற்றெல்லாம் இருக்கா, ரெடியாக இருக்கா, நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, ஆயிலெலாம் இன்ஜின்லாம் கரெக்டாக இருக்கா, பிரேக் ஆயிலெலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இன்ஜின்லாம் ஆன் பண்ணி ஏசியெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கிளம்புவோம். அது நம்ம வாகனத்தை கிளப்புற மாதிரி பெருமாளுக்கும் அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் டைம் இருக்கும். இந்த பர்டிகுலர் அக்கேஷன், இந்த நரசிம்மாவதாரத்தில் அந்த டைம் இல்லை. எப்போ கூப்பிடுவான்னு தெரியாது, எங்கே காமிப்பான்னு தெரியாது, எந்த இடத்த காமிச்சு இங்கேருந்து வருவானான்னு கேட்பானான்னு தெரியாது, இந்த பையன் எங்கே சொல்லுவானோன்னு தெரியாது. எல்லாமே இப்படி ஒரு ஸ்டாண்ட் பை மோடில் நிற்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, இப்போது எல்லாருமே திகச்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. ஒரு முனியால் திருமார்பில் உதைபட்ட போதிலுமே பொறுமையின் பெருமையை பறைசாற்றி நின்றவன். ஒரு முனியால் திருமார்பில் உதைபட்ட போதிலுமே, பிருகுமுனிவர் பெருமாளோட மார்பில் உதைக்கிறார். இது இந்த திருமலை திருப்பதி திருவரலாறு பார்த்தீங்கன்னா, அதான் இந்த திருமலை திருப்பதி எப்படி உண்டாச்சுங்கிறதுக்கான வரலாறு இந்த பிருகுமுனிவர் மூலமாக ஆரம்பிக்கிறது. மார்பில் எட்டி உதைக்கும் போது கூட அந்த முனிவர் அப்படி ஒரு அபச்சாரம் பண்ணியும் கூட அவருடைய காலை பிடித்து உங்களுக்கு வலிக்கிறதா அப்படின்னு கேட்டவராம். அவ்வளவு பொறுமையான ஒரு பெருமாள், அந்த பொறுமையின் பெருமையை பறைசாற்றி நின்றவன். சாத்விக பெருமாள் யார், சாத்விகமான தெய்வம் யார் அப்படிங்கிற போட்டியில் அப்படி ஒரு செய்கையை செய்து பொறுமைதான் முக்கியம், பொறுமைதான் எல்லாத்திலும் பெருசு அப்படின்னு இருக்கிறதுலேயே மிக பொறுமையான தெய்வம் இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு அந்த பிருகுமுனிவருக்கு மட்டும் இல்லாமல் இந்த 7 உலகங்களுக்கும் புரிய வச்ச அந்த பரந்தாமன் பொறுமையின் பெருமையை பறைசாற்றி நின்றவன் தன் அன்பனை பழிக்கும் தானவனின் தேகத்தை சல்லடையாக்க நல்ல சமயம் பார்த்திருந்தான். தன் அன்பனை பழிக்கும், தன்னுடைய பாகவதனை எவன் ஒருவன் நிந்திக்கிறானோ அவனை பெருமாள் ஒருபோதும் விடுவதில்லை. தன் அன்பனை பழிக்கும் தானவன்னா அசுரர்கள், தானவனின் தேகத்தை சல்லடையாக்க நல்ல சமயம் பார்த்திருந்தான். அதாவது ஒரு முறை வெட்டியோ ஒரு முறை குத்தியோ அந்த மாதிரி சல்லடையாக துளைக்கிறது. ராமனுடைய அம்பு ராவணனின் உடம்புல எப்படி புகுந்ததுன்னு ஒரு அருமையான ஒரு விளக்கம் ஒரு செய்யுள் கம்பராமாயணத்தில் இருக்குது.
அதை கம்பராமாயணம் படிக்கிறவா ரசிக்கிறவா வந்து அதனோட அர்த்தத்தை புரிஞ்சிருப்பார். அது மாதிரி அவன் உடம்பு சல்லடையாக துளைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பக்தனை கொடுமைப்படுத்துகிற, ஒரு பக்தனை அவமானப்படுத்துகிற, பக்தர்களை பொதுவாகவே ஆஸ்திகர்களை, இந்த ஆன்மீகவாதிகளை கொடுமைப்படுத்துகிற அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு 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 நிகழ்வு நடக்கும்போது எல்லாமே பெருமாளுடைய அந்த பொறுமை அப்படிங்கிற குணம் கண்டிப்பாக மாறிடும். தன்னை நிந்தித்தால் கூட அவன் கவலைப்படுவதில்லை. தன் அடியவர்களை துன்பத்திற்குள்ளாக்குபவர்களை அவன் விடுவதில்லை. இதுதான் இந்த நரசிம்மாவதாரத்தோட கோர் மெசேஜ்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாரும் ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கா, நம்மளும் ஸ்டாண்ட் பை மோட்லேயே இருக்கோம். ஸோ அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் அடுத்த எபிசோடுகளில் நம்ம பார்ப்போம்.